சென்னை கோயம்பேடு 100 அடி சாலையில் ஓட்டுநரின் அலட்சியத்தால் சாலையில் மழைநீர் வடிகால் கழிவுகள் கொட்டப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மழைநீர் கழிவுகளை ஏற்றி வந்த சென்னை மாநகராட்சி வாகனத்தின் கதவுகள் சரியாக மூடப்படாததால் சாலையில் கழிவுகள் கொட்டப்பட்டது. இதன் காரணமாக கோயம்பேடு அண்ணாநகர் மார்க்கத்தில் பயணித்தோர் கடும் இன்னலுக்கு ஆளாகி விபத்திற்காளாகும் நிலை ஏற்பட்டது. போக்குவரத்து காவலர்கள் இதை கண்டுகொள்ளாத நிலையில் இதை கண்ட ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் விபத்தை தடுக்கும் வகையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தியுள்ளார். விளம்பர மாடல் ஆட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக நடைபெறாத நிலையில் அலட்சிய போக்கால் கழிவுகள் சாலையில் கொட்டப்பட்டு இன்னலை ஏற்படுத்தியுள்ளதாக மக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்துக்கு மாற்று பேருந்து இல்லாமல் பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். புதன்கிழமையன்று இரவு ஆரணி டவுன் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து செய்யாறு நோக்கி சென்ற நகர பேருந்து பாதி வழியிலேயே பழுதாகி நின்றது. அங்கிருந்து பேருந்து பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் நீண்ட நேரமாகியும் பயணிகளுக்கு மாற்று பேருந்து இயக்கப்படவில்லை. இதுகுறித்து விளக்கம் கேட்ட பயணிகளை நடத்துனர் உதாசீனமாக பேசியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசு போதிய அளவு புதிய பேருந்துகளை வாங்காததால் தமிழகத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய ஓட்டை உடைசலான தகரடப்பா பேருந்துகளை இயக்கி பெண்களையும் பொதுமக்களையும் அவதிக்குள்ளாக்குவதுதான் ஸ்டாலின் அரசின் விடியல் பயணத்தின் லட்சணமாகின பொதுமக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த ஆரணிக்கு வந்த இடத்துல டவுன் பஸ் ஏறணும் வந்து இங்கே டிப்போ வந்து பாதி வெளியே நிறுத்திட்டாங்க. ரிப்பேர் ஆயிடுச்சு. நாங்கள் எப்படி போகிறது? குழந்தைங்களாம் தனியாக இருக்காங்க. செய்யறல வெறிய பொம்பளை பசங்க 4 பேர் தனியாக இருக்காங்க. எங்களுக்கு உடனே பஸ்ஸு கிடைக்கணும்.